தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஒரு சில இடங்களில் சூறைக்காற்று வீசும் எனவும் எச்சரிக்கை. நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் வெப்பநிலை உயரும் என கணிப்பு. இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும். சென்னையில் 2 நாட்கள் மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என கணிப்பு. திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மழை பெய்ததால் தணிந்தது வெப்பம். மேகதாது அணை கட்ட வலியுறுத்தி கன்னட அமைப்பு போராட்டம் எதிரொலி. கிருஷ்ணகிரி அருகே தமிழகம் கர்நாடகம் இடையே பேருந்துகள் ரத்து. தமிழ்நாட்டில் சட்டப்பூர்வ நீர் உரிமையை பாதுகாப்பதில் அரசு உறுதியான தொடர் நடவடிக்கை. தாவேக அரசின் நடவடிக்கைகளை பட்டியலிட்டு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு பதில். காவிரி ஆணையத்தின் தலைவர் முன்னிலையில் கர்நாடக மற்றும் தமிழக முதல்வர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வலியுறுத்தல். கர்நாடக முதல்வரை தமிழக முதல்வர் சந்திப்பது ஏமாற்று நாடகம் என தமிழக நலிவுற்ற விவசாயிகள் சங்கம் விமர்சனம். அனைத்து கொள்முதல் நிலையங்களிலும் விவசாயிகளிடம் நெல் மூட்டைக்கு 50 ரூபாய் பெறுவது வெளிப்படையான உண்மை. ஏஐடியூசி தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலர் சந்திரகுமார் புகார். முட்டை பண்ணை கொள்முதல் விலை 20 காசுகள் சரிந்து 6 ரூபாய் 30 காசுகளாக நிர்ணயம். விற்பனை அதிக அளவு குறைந்ததால் 3 நாட்களில் 50 காசுகள் குறைப்பு. தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல். 10 ஆண்டு சிறை தண்டனையிலிருந்து 10 கோடி ரூபாய் அபராதம் வரை கடுமையான தண்டனைகளுடன் கூடிய மசோதாவை நாளையே நிறைவேற்ற திட்டம். தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை தொடர்ந்து கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் பிரலாத் ஜோஷி. துறையின் செயல்பாடுகள் குறித்து உயர் அதிகாரிகளிடம் ஆலோசனை. பதவிகளை விட தேசம், இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் நலனே பாஜகவினருக்கு முக்கியம். தர்மேந்திர பிரதானின் ராஜினாமாவை சுட்டிக்காட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிவு. மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என அமித்ஷாவுக்கு ராகுல் காந்தி கடிதம். பெல்லட் குண்டுகளை பயன்படுத்தி உள்துறை அமைச்சராக ஒப்புதல் அளித்தீர்களா என்றும் கேள்வி. மாணவர் இளைஞர் போராட்டம் முடித்துக் கொள்ளப்பட்ட நிலையில் வெறிச்சோடிய டெல்லி ஜந்தர் மந்தர். தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர். கரப்பான் ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கேவின் வீட்டிற்கே சென்ற மகாராஷ்டிரா அமைச்சர். அபிஜித் தீப்கேவின் தாய் மற்றும் தந்தையுடன் பேசிய சிவசேனா அமைச்சர் சஞ்சய் ஷிராசத். பீகாரில் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட லாலு பிரசாத் யாதவின் மகன் தேஜ் பிரதாப் யாதவ் கைது. பாட்னாவில் நடந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்த நிலையில் காவல்துறை நடவடிக்கை. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட இளைஞர்கள் முயற்சி. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சைதாப்பேட்டையில் போராட்டம். என்பது முறைகேடு.
விவகாரத்தில் காங்கிரசால் முடியாததை கரப்பான் ஜனதா கட்சி செய்து காட்டியிருப்பதாக முன்னாள் சபாநாயகர் அப்பாவு பாராட்டு. நீட் தேர்வை ரத்து செய்வதே நிரந்தரமான தீர்வு என்றும் கருத்து. மாணவர் போராட்டத்தை திமுக போராட்டமாக மாற்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி முயன்றதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. ஆக்கப்பூர்வ பணிகளில் உதயநிதி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். இந்த மாதிரியான மாணவர்கள் போராட்டத்துக்குள்ள ஹைஜாக் பண்றதுக்கான ஒரு கேவலமான வேலையெல்லாம் கோமாளித்தனத்தெல்லாம் விட்டுறணும். ஸோ இது மாணவர்கள் அவங்களுடைய உணர்வுபூர்வமாக போராட்டம் பண்ணாங்க. அதற்கு அவர்களுக்கு கிடைத்த வெற்றி நேற்று ஒன்றிய அரசு அவங்களுடைய அமைச்சர் ராஜினாமா செஞ்சாங்க. திமுகவை வழிநடத்த யாருக்கு தகுதி இருக்கிறது என அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி. உதயநிதியா கனிமொழியா என ஒன்றிய கிளை நிர்வாகிகளை அழைத்து வாக்கெடுப்பு நடத்துங்கள் என பேட்டி. உதயநிதிக்கு இந்த அண்ணா ஆரம்பிச்ச இந்த கட்சியை வழி நடத்துவதற்கான கொஞ்சமாவது தகுதி இருக்கான்னு ஒரு வாக்கெடுப்பு வைக்க சொல்லுங்க. இல்ல அவருக்காவது அவரும் சகோதரி கனிமொழி அவர்களையும் வச்சு 2 பேர்ல யாருக்கு தகுதி இருக்குன்னு வருது. அந்த வாக்கெடுப்பு ரிசல்ட்டே வெளியே விட வேண்டாம். இவரும் ஒரு ஜென்சி அப்படின்னு போட்டு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நம்ம சைடு ஒரு அட்வைஸ், சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. முதல்ல உங்க தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கடந்த 3 மாதங்களில் மட்டும் தாவேக அரசு 20,881 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம். நடப்பாண்டில் மேலும் 1.22 லட்சம் கோடி கடன் வாங்க திட்டமிடுவதாகவும் குற்றச்சாட்டு. நடப்பு நிதியாண்டிலே கடந்த 3 மாதங்களிலே ஏப்ரல், மே, ஜூன் வரையிலான காலங்களில் மட்டும் ரூபாய் 20,881 கோடி ரூபாய் தாவேக அரசு கடன் வாங்கியிருக்கிறது. இந்த முழு ஆண்டிலே இன்னும் 1.22 லட்சம் கோடி கடன் வாங்க தாவேக அரசு திட்டமிட்டிருக்கிறது. ராஜினாமா செய்த 4 எம்எல்ஏக்களும் விளக்கம் அளிக்க சபாநாயகர் JCD பிரபாகர் அழைப்பு. அதிமுக சார்பில் கொடுக்கப்பட்ட தகுதி நீக்க மனு குறித்தும் வரும் 30ஆம் தேதி விளக்கம் கேட்க திட்டம். கார்கில் போரில் இந்திய படைகள் வென்றதன் 27வது ஆண்டு வெற்றி தினம் இன்று கொண்டாட்டம். தேசத்தை பாதுகாக்க தீரத்துடன் போராடிய வீரர்களுக்கு நாடே நன்றி செலுத்துவதாக பிரதமர் மோடி பதிவு. கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு மரியாதை. நினைவு சின்னத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படை தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் மரியாதை. பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் விவகாரம் குறித்து மட்டுமே அந்நாட்டுடன் பேசுவோம். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். கார்கில் போரின் 27வது வெற்றி தினத்தையொட்டி சென்னை போர் நினைவு சின்னத்தில் மரியாதை. மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய முப்படை உயரதிகாரிகள். கர்நாடகாவில் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவது இல்லை என முன்னாள் முதல்வர் சித்தராமையா அறிவிப்பு. உடல் நலனை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. குஜராத்தில் 2 நாட்களாக பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 35ஆக உயர்வு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 42,000க்கும் மேற்பட்டோர் மீட்பு. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரியில் ஊருக்குள் புகுந்த வெள்ளம். விளைநிலங்கள் சேதமடைந்ததால் வேதனையடைந்துள்ள மக்கள். கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஷராவதி ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம். சாரல் மழையோடு ஜோக் அருவியை ரசித்து செல்லும் சுற்றுலா பயணிகள்.
கடந்த 15 நாட்களில் அமெரிக்காவின் பல போர் விமானங்களை அழித்து விட்டதாக ஈரான் தகவல். ஜோர்டானில் வெடிமருந்து கிடங்கு, பஹ்ரைனில் தரவு மையம் அழிக்கப்பட்டதற்கான சான்றாக படங்களும் வெளியீடு. யுக்ரைனின் கப்பல்கள், துறைமுகங்கள் மீது குண்டு வீசிய ரஷ்ய விமானங்கள். தங்கள் நாட்டு சுற்றுலா விடுதியில் யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 12 பேர் இறந்ததாக ரஷ்யா அறிவிப்பு. சீனாவில் இயந்திர மனிதர்களையே பணியாளர்களாக கொண்டு இயங்கும் உணவகம். AI தொழில்நுட்பம் உதவியுடன் பணிகளை சிறப்பாக செய்யும் ரோபோட்டுகள். ஸ்காட்லாந்தில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம். பளு தூக்குதல் போட்டியில் 60 கிலோ பிரிவில் வெள்ளி வென்றார் இந்தியாவின் ரிஷிகாந்த் சிங். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும். தமிழ்நாடு மக்களின் உணர்வுகளோடு விளையாடுவதை அமித்ஷா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என மாணிக்கம் தாக்கூர் அறிக்கை. ஆகஸ்ட் 1ஆம் தேதி தமிழகம் வருகிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. 2029இல் ராகுலை பிரதமராக்கும் இலக்கை நோக்கி நம் பயணம் வலுப்பெறட்டும் என மாணிக்கம் தாக்கூர் பதிவு. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி இல்லை என விசிக முதன்மை செயலர் ஆளூர் ஷானவாஸ் கருத்து. திமுக இல்லாமல் காங்கிரசால் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்க முடியவில்லை என்றும் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. ராகுல் காந்தியும் முட்டி மோதி பார்த்துட்டார. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி அமைஞ்சது போல எங்கேயாவது அமைஞ்சுதா? இப்ப திமுக இல்லாம அவங்களால அமைக்க முடியுதா? அதை பாருங்க, திமுக இல்ல. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? ஏதாவது தெளிவு இருக்கா? இந்தியா கூட்டணி அமைஞ்சிருச்சா தமிழ்நாட்டில்? எங்க தலைவர் என்ன சொன்னாரு? டிட்டாச்சா இருக்கும்னு சொன்னார்ல. ஏன் அப்படி சொல்ல வேண்டிய நெருக்கடி வருது? இது வரைக்கும் கூட்டணி அமையல, அதிகாரப்பூர்வமா அறிவிக்கலன்னு சொன்னார்ல. அப்போ கூட்டணியே ஒரு ஃப்ரேமுக்கு வரல. இதுதான் காங்கிரஸுக்கு இன்னைக்கு நிலைமை. தமிழ்நாட்டை மறைமுகமாக பாஜக தான் ஆள்கிறது. தலைமைச் செயலர் சாய்குமாரின் பணிக்காலம் நீட்டிப்பு தொடர்பாக ஆளூர் ஷானவாஸ் விமர்சனம். அதிகாரிகள் மாற்றம் இயல்பானது, பொதுவானது. ஆனா திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட உச்ச பொறுப்புகளில் இருந்த தமிழ்நாட்டின் மீதான உணர்வுமிக்க அதிகாரிகள் டம்மியாக்கப்பட்டு பாஜகவின் கைப்பாவையாக இருந்து போடப்பட்ட சிஎஸ் பதவிக்காலம் முடிந்தும் பதவி நீட்டிப்பு கொடுக்கப்பட்டு தொடரப்படுகிறார் அப்படின்னா இப்ப அதெல்லாம் தான் இப்போ இங்க இந்த மாணவர் போராட்டம் வரைக்கும் வருதுங்கிறனா. தமிழ்நாட்டின் மீது உணர்வுள்ள அதிகாரிகளை டம்மியாக்கியது ஏன்? தாவேக அரசுக்கு விசிகவை சேர்ந்த ஆளூர் ஷானவாஸ் கேள்வி. அப்போ ஒரு அதிகாரிகளை தூக்குறது, இன்னொரு அதிகாரியை கொண்டு போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் சீஃப் செக்ரட்டரிங்கிறது ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாகத்தை நடத்துற ஒரு முக்கியமான இடம். அது அவர் தான் தலைமையே. போலீஸ் என்ன செய்யணும், கலெக்டர் என்ன செய்யணுங்கிறத முடிவு எடுக்கிறது யாரு? ஏன் அவரை மாத்தல? எல்லாரையும் மாத்தினீங்க, எல்லாம் மாற்றம். ஆனா எலெக்ஷன் கமிஷன் நியமித்த தலைமைச் செயலாளர் கால நீட்டிப்பு செய்யப்பட்டு தொடர்கிறார். அப்போ இதெல்லாம் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துதுல. இதுக்கு விடை வேணும்ல நமக்கு. தமிழ்நாட்டை மறைமுகமாக பாஜக ஆண்டு கொண்டு அதுதான் அதனாலதான் நாங்க எல்லாத்தையும் எதிர்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லுது இந்த அரசு. மனநல உடல்நல பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்க 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள விசிக மாநாட்டிற்காக சிறப்பு பூஜை. ரவிக்குமார் எம்பி தலைமையில் நடந்த பந்தல்கால் நடும் விழாவில் பூஜைகள் செய்யப்பட்ட வீடியோ வைரல்.
बेटी सुबेमंगलन की महान கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் தொடங்க மத்திய அரசு மீண்டும் அனுமதி மறுப்பு. தமிழக அரசின் கோரிக்கை இரண்டாவது முறையாக நிராகரிப்பு. சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டத்தை செங்கல்பட்டு வரை நீட்டிக்க முடிவு. நிம்கோ நகரிலிருந்து மாதவரம் அசிசி நகர் வரை திட்டத்தை நீட்டிக்கவும் மெட்ரோ நிறுவனம் நடவடிக்கை. தமிழகத்தில் பல சுங்கச்சாவடிகளில் மீண்டும் கட்டண உயர்வு. வானகரம், சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் கட்டணம் ₹5 அதிகரிப்பு. சுங்க கட்டணம் என்ற பெயரில் மத்திய அரசு மக்களிடம் கொள்ளையடிப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம். கடந்த 4 மாதங்களில் 3வது முறையாக சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. அணிக்கு சுதந்திரம் கொடுப்பதால் தான் இவ்வளவு உயரம் செல்கிறார்கள். விஜய் அஜித் வெற்றி ரகசியத்தை விவரிக்கிறார் வினோத். இந்த வேலை ஃப்ரீடம் கொடுத்தா தான் நல்லா வரும்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ அதுதான் அவங்களுடைய சக்ஸஸே. இந்த இடத்துல போய் நம்ம கை வச்சுட்டே இருந்தோம்னா அது வேலைக்கு ஆகாதுன்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ அப்போ ஒரு விஷயத்தை எடுத்து முடிக்கிற வரைக்கும் அவங்க தலையிடவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு படமாக காட்டுற வரைக்கும் அவங்க அதில் நோயின்னு பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பண்ணுறதா இருந்தால் அவங்களே பண்ணிடுவாங்க அதை. அதனால் அவங்களுக்கு நல்லா வேலை செய்கிற ஒருத்தனை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ளெல்லாம் அவங்க வரவே மாட்டாங்க. படமாக காட்டும்போது ஒரு கருத்து சொல்லுவாங்க, இது இல்லாமல் இருக்கலாம், இது இருக்கலாம், இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம், இந்த கருத்துக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. அஜித் சார் அது கூட வரமாட்டார் உள்ள. அது என்னோடய பார்ட் ஆக்டிங், நான் முடிச்சிட்டேன் அவ்வளோதான் சொல்லுவார். முதல்வர் விஜய்க்கு இரு முகங்கள் உண்டு. இன்று இரவு 9:10 மணிக்கு ஒளிபரப்பாகும் பேட்டியில் அனுபவம் பகிர்கிறார் வினோத். இன்னொரு முகமாக அவருக்கு என்னென்னா, ஜாலியாக பேசுகிற பசங்கிட்ட அவர் ரொம்ப ஜாலியான மனிதராக, ரொம்ப லகுவாக பேசுகிறாளா, அந்த வாடா போட ஆட்களாக, என் அசிஸ்டன்ஸ் கிட்டேயும் அது இருக்குது. அப்படி ஜாலியாக அவர் பேசுவார். ஸோ அது என்கிட்ட இல்லை. ஸோ அவருக்கு 2 முகம் இருக்குது. நீங்கள் இப்படி ஒன்று சீரியஸாக ஒன்று பேசுனீங்கன்னா அவர் அமைதியாக ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த முடிவு அவர் எடுக்கக்கூடியவராக இருக்கார். சிம்பிளான விஷயம்னா அவர் ஜாலியாக, ஒரு காமன் மேனுக்கு இருக்கிற எல்லா விஷயமும் அவருக்கு இருக்குது. கோவை கோணியம்மன் கோயில் ஊழியர்கள், அதிகாரிகள் என 8 பேரை இடைநீக்கம் செய்து உத்தரவு. கோயில் உண்டியலை திருடியவர்கள் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீது அமைச்சர் ரமேஷ் நடவடிக்கை. சங்கரன்கோவில் சங்கர நாராயண சுவாமி கோயில் ஆடி தபசு திருவிழா கொண்டாட்டம். கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். வார விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூர் பழனி முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம். ஆடி மாதத்தை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோயிலில் காவடி எடுத்து வந்து சாமி தரிசனம். நீண்ட வரிசையில் 3 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்த பக்தர்கள். திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் கோயில் மோட்ச துவாரத்தில் சிக்கிய பெண் மீட்பு. உடல் பருமனாக உள்ளவர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி இல்லை என பலகை வைக்க பக்தர்கள் கோரிக்கை. தூத்துக்குடி பனிமய மாதா பேராலய திருவிழா தொடக்கம். கொடியேற்ற நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு.
மாவட்டம் கூடலூர் அருகே பூத்து குலுங்கும் குறிஞ்சி மலர்கள். வனத்துறையின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் புகைப்படம் எடுத்து சுற்றுலா பயணிகள் அத்துமீறல். சட்டமன்றம், மக்களவை தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பை 25 21 குறைக்க தெலங்கானா அரசு வலியுறுத்தல். மத்திய அரசை வலியுறுத்துவதற்காக சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என முதல்வர் ரேவந்த் ரெட்டி அறிவிப்பு. தென்சீன கடலில் 62 பேருடன் மூழ்கிய வியட்நாம் கப்பல். 44 பேர் மீட்கப்பட்ட நிலையில் மீதமுள்ளோரை தேடும் பணிகள் தீவிரம். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து 241 நாட்கள் ஆய்வு பணிகளை முடித்து புறப்பட்ட வீரர்கள். சோயூஸ் MS-28 விண்கலன் மூலம் புறப்பட்ட வீரர்கள். சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் உள்ள புகழ்பெற்ற யுனெஸ்கோ சுற்றுலா தலம். கண் கவரும் இயற்கை காட்சிகளை காண வெளிநாடுகளிலிருந்து குவியும் பயணிகள். திபெத் நாட்டில் தொடங்கிய 5 நாள் கலாச்சார திருவிழா. பாரம்பரிய நடனங்கள், குதிரை ஓட்டம் என களைகட்டிய விழா. இந்தியாவில் அதிகரித்து வரும் நீரிழிவு, உடல் பருமன் மற்றும் உயர் ரத்த அழுத்த பிரச்சனைகள். நகர்ப்புற உணவு பழக்க வழக்கங்களால் குடல் பாக்டீரியாவில் ஏற்படும் மாற்றங்களே முக்கிய காரணம் என்று தெரிவிக்கும் ஆய்வு.